பாக்குறதுக்கு யாருமே வரல. திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து முதலமைச்சர் அவர்கள் 4000 ரூபாய் 4000 கோடி நாங்க செலவு பண்ணிருக்கோம். நாங்க எங்க செலவு பண்ணிருக்கீங்க? அவங்க குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்க? மத்திய அரசு பார்த்துட்டு நாங்க கேட்டு பணத்தை வெள்ள நிவாரணத்துக்கான பணம் கேட்டதுக்கு எங்களுக்கு வரலங்கிறாங்க. கிட்டத்தட்ட 6000 கோடி உங்களுக்கு கொடுத்திருக்கோம். 6000 கோடி எங்கே செலவு பண்ணிருக்கீங்க மட்டும் ஒரு கேள்வி கேட்டோம். அதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்துட்டு கந்தவட்டிக்காரங்கன்னா சொல்றாங்க. எப்படி கணக்கு கேட்டதுக்கு சராசரி இதுதானுங்க. நீங்க யாருக்கோ காசு கொடுத்தீங்கன்னா எவ்வளவு செலவு பண்ணீங்க அது காட்டுங்க, மீதி பணத்தை வாங்கிட்டு போயிடுங்க. அது மட்டும் தானே சொன்னோம், காசு தரமாட்டோம் சொல்லவே இல்லையே. ஆனா நீங்க எங்கே செலவு பண்ணிருக்கீங்க அது கேட்டதுக்கு இப்படி ஒரு பதில். ஏன்னா அவங்க கிட்ட கணக்கே இல்ல. உங்களுக்கு செலவு பண்ணிருந்தாங்கன்னா, இந்த சென்னையில வாழ்ற மக்கள் மேல செலவு பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளவு வெள்ளத்துல பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பே இல்ல. அவங்க செலவு பண்ணல. செலவு எங்க நடந்திருக்கு? அவங்க வீட்டு கஜானாலதான் போயிருக்கு. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஊழல் சொன்னா அது திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் ஊழலுக்கான கூட்டணி. வேற எதுவுமே நடக்கல இது வரைக்கும். நீங்க சென்னை மட்டுமல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் நீங்க பாத்துட்டீங்க ஊழல். ஆனா இது வரைக்கும் கடந்த 10 வருடத்துல யாராவது பாஜக பார்த்து, நம்மளுடைய மதிப்புக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்துட்டு, இல்ல பாஜக ஒரு அமைச்சர் பார்த்துட்டு இந்த கோடியில கணக்குல ஒரு ஊழல் பண்ணிருக்காங்க நீங்க எங்கேயாவது படிச்சிருக்க மாட்டீங்க, நான் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, சாத்தியமே இல்ல. நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் ராப்பகலா மக்களுக்கு சேவை செய்யணும், அது ஒரே நோக்கத்துலதான் அவர் இன்னைக்கு வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு தெரியும், பல முறை அவர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. எந்த உலகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் தமிழ், தமிழ் மண், தமிழ் மொழி, தமிழ் மக்கள், தமிழ் கலாச்சாரம், அதுவும் என்ன சொல்லியிருக்கிறாரு? தமிழ் என்னுடைய தாய்மொழி இல்ல, அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன்னா வேற சொல்லியிருக்கிறாரு. சோ உங்க மேல எவ்வளவு அக்கறை இருக்கு, எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு, தமிழ் மேல, தமிழ்நாட்டு மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த தேர்தல்ல நீங்க உங்களுடைய பொன்னான வாக்கு தாமரை சின்னத்துக்கு அளித்து அத்தனையும் நல்ல திட்டங்கள் உங்க வீடு தேடி வரும். ஏன்னா பால் கனகராஜ் அவர்கள் படிச்சவர், சட்டம் தெரிஞ்சவர். உங்களுக்காக ஒரு இதோ இந்த மாதிரி பிரச்சனைகள் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஓகே, இங்க ஸ்லாட்டர் ஹவுஸ் இருக்கு, அது எல்லாம் நிறுத்திடுவோம், பிரைவேடைஸ் பண்ணிடுவோம். உங்க வேலை வாய்ப்பு 4000 குடும்பம் சம்பந்தப்பட்டிருக்கு அதுல. ஓகே, ஆடு தொட்டி அதுல 4000 குடும்பம் சம்பந்தப்பட்டிருக்கு. அது எல்லாத்துக்கும் உங்களுக்காக வாதாடி திருப்பி வாங்கி கொடுக்க முடியும். ஏன்னா சட்டம் தெரிஞ்சவர். அதனால்தான் அதே மாதிரி எங்களுடைய வேட்பாளர்கள் பாத்தீங்கன்னா எல்லாரும் நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்றாரு? மக்களுக்கு சேவை செய், பலன் எதிர்பார்க்காதுன்னு சொல்றாரு. நான் உங்களுக்கு சேவை செய்யறதுக்காக மட்டும்தான் இருக்கோம். ஆனா அந்த எல்லா வசதிகள் உங்க வீடு தேடி வரணும்னா நிச்சயமாக இந்த தேர்தல்ல நீங்க வாக்களிக்கும் போது தாமரை சின்னம் எங்க இருக்கு அங்க பட்டன் அமுத்தி பால் கனகராஜ் அவர்களை நீங்க ஜெயிக்க வச்சீங்கன்னா நிச்சயமாக வெற்றி எங்களது இருக்காது, வெற்றி உங்களது இருக்கும், மக்களுடைய வெற்றி இருக்கும்.